2020 உலகக்கிண்ணத்தினுடைய சூப்பர் 8 சுற்றில் இலங்கை சந்திக்க போகின்ற முதலாவது போட்டி இங்கிலாந்தை இலங்கை சந்திக்க போகிறது. இந்த நடப்பு 2020 தொடரிலே இந்த இரண்டு அணிகளுமே கடந்து வந்த பாதை மிகவும் முக்கியமானது. இங்கிலாந்தும் இலங்கையும் சிறப்பாக ஆடி வந்திருக்கும் நிலையில் இந்த இரண்டு அணிகளும் மோத போகின்றன. கண்டி பல்கலை மைதானத்தில் போட்டியிடம் பெறப்போகிறது. கண்டி பல்கலை மைதானம் இலங்கைக்கு ராசியான மைதானம் போலதான் ரசிகர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முக்கிய காரணம் பல்கலையில் நடந்த போட்டிகளில் இலங்கை அதிகமாக வெற்றி பெற்றிருக்கிறது. இலங்கையும் இங்கிலாந்தையும் எடுத்துக்கொண்டால் 2020 உலகக்கிண்ணத்தில் இந்த இரண்டு அணிகளும் இதுவரை 6 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கின்றன. இதில் 5 போட்டிகளில் இங்கிலாந்து தான் வெற்றி பெற்றிருக்கிறது. இலங்கை ஒரே ஒரு போட்டியில் மாத்திரமே வெற்றி பெற்றிருக்கிறது. இது 2020 உலகக்கிண்ணத்தினுடைய வரலாறு. அதே நேரம் இறுதியாக இலங்கைக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த உலகக்கிண்ணம் அல்லாத 2020 தொடர்களிலே நேருக்கு நேர் மோதிய இறுதி 5 போட்டிகளிலுமே இங்கிலாந்து தான் வெற்றி பெற்றிருக்கிறது. இங்கிலாந்து அணி இல்லாமல் ஏனைய அணிகளோடு 2020 போட்டிகளில் இலங்கை இறுதியாக விளையாடிய 5 போட்டிகளில் இலங்கையும் கணிசமான அளவு வெற்றியை பெற்றிருக்கிறது. கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இங்கிலாந்துக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இலங்கை இப்போது சூப்பர் 8 சுற்றுக்கு தேர்வாகி இருக்கிறது திடகாத்திரமாக. அதற்கு முக்கிய காரணம் இலங்கையினுடைய துடுப்பாட்ட வரிசை. அதிலும் பத்தும் டிசங்க இந்த நடப்பு தொடரில் பெற்றுக்கொண்ட சதம் எல்லோரையும் கவனிக்க வைத்தது. குசல் மெண்டிஸினுடைய அரைச்சதம், பவன் ரத்நாயக்கே பொறுப்பாக சில சந்தர்ப்பங்களில் அணிக்கு இக்கட்டான நிலைமைகளில் சிறப்பாக ஆடி ஓட்டங்களை குவித்துக் கொண்டிருக்கிறார். அதே நேரம் அணித்தலைவர் தசுன் சாணக்கனுடைய அதிரடி. இப்போது குசல் ஜானித் பெரேராவும் கடந்த போட்டியிலே சிறப்பாக ஆடியிருக்கிறார். இலங்கையுடைய துடுப்பாட்ட வரிசை பலம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற அதே நேரம் பந்து வீச்சுக்குள்ளே வருகின்ற போது பந்து வீச்சிலே ஏகப்பட்ட மாற்றங்கள். மதீஷ பத்திரன அணியில் இல்லை, வனிந்து ஹசரங்க அணியில் இல்லை. அணி நம்பி இருப்பது துஷ்மந்த சமீரவை வேக பந்து வீச்சிலே. அவருக்கு இணையாக கை கொடுக்க தில்ஷான் மதுசங்கா அணிக்குள்ளே வந்திருக்கிறார். சுழல் பந்து வீச்சு இலங்கைக்கு காலமாக இருக்கின்ற முக்கியமான பலம். ஆனால் இப்போது வனிந்து ஹசரங்க இல்லாதன் காரணமாக கொஞ்சம் தடுமாற்றமான நிலைமையை காணப்படுகிறது. பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் துஷான் ஹேமந்த் இருக்கிறார், துனித் வெல்லாலகி இந்த அணியிலே இருக்கிறார், மஹிஷ் தீக்ஷணவும் அணியிலே இருக்கிறார். மஹிஷ் தீக்ஷண கடந்த போட்டியில் அதிகமான ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். எனவே அவர் தொடர்பாகவும் அணியிலே அவர் தேவைதானா என்ற கேள்விகளும் எழ ஆரம்பித்திருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் ஒரு மிக முக்கியமான போட்டியிலே இலங்கை களமிறங்க போகிறது. அந்த போட்டியிலே சில மாற்றங்களும் எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கிலாந்துக்குள்ளே வந்தால் இங்கிலாந்து இந்த முறை ஹரி புரூக் தலைமையிலே ஆடி வருகிறது. ஜோஸ் பட்லர் மிக அபாரமாக நடந்து முடிந்த இதற்கு முன்னைய 2020 போட்டிகளிலே இலங்கைக்கு எதிராக அதிகமான ஓட்டங்களை குவித்த வீரராக இருக்கிறார். அதே நேரம் ஜோஸ் பட்லரோடு இணைந்ததாக இங்கிலாந்து அணியுடைய தலைவர் ஹரி புரூக் நல்ல நிலைமையிலே இருக்கிறார். சாம் கரன் போட்டியை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான சகோதரி ஆட்டக்காரராக இருக்கிறார் இங்கிலாந்து அணியிலே. அதே நேரம் இந்த அணியிலே இருக்கக்கூடிய வில் ஜாக்ஸ் அபாரமாக ஆடிக்கொண்டிருக்கிறார். அந்நேரம் பெத்தல் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். பந்துவீச்சு சென்று வருகின்ற போது ஆதில் ரஷீத் முக்கியமான பந்துவீச்சாளராக இருக்கிறார். இலங்கைக்கு எதிராக 2020 போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர்களில் ஒருவராக ஆதில் ரஷீத் இருக்கிறார். இங்கிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் ஜோஸ் டங் அந்த அணியிலே முக்கியமான ஒரு வேக பந்து வீச்சாளராக இருக்கிறார். ஜெமி ஓவர்டோனும் இருக்கிறார். சகல துறையிலும் பிரகாசிக்கக்கூடிய ஒரு வேக பந்து வீச்சாளர். அதே நேரம் இந்த அணியினுடைய முக்கியமான வீரராக சாம் கரன் இருக்கிறார். முக்கியமான ஆட்டங்களில் ஓட்டங்களை குவைத்தும் பந்துவீச்சின் மூலமாக மிரட்டிக் கொண்டிருக்கிறார் என்பது முக்கியமான விஷயம். இங்கிலாந்து இந்த போட்டியிலே இலங்கையை வீழ்த்துவதற்கான முழுமையான வியூகங்களோடு களமிறங்க போகிறது. இந்த போட்டி ஆரம்பித்தவுடன் உங்களுக்கான ஸ்கோர் விவரங்கள் வந்து சேரும். இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க.